ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம ஃப்ரெண்டு மோகன்ராஜோட பர்த்டே. ஆமாம், இதுதான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு விலாகாக போட போகிறோம் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து நான் நிறையா வீடியோ எடுத்திருக்கேன், ஆனால் போடவே இல்லை, எடிட் பண்ண தெரில. அதனால நாங்கள் இப்போ என்ன பண்ணலான் இருக்கோன்னா, முதல்ல ஒரு இடத்துக்கு போய் நார்மலாக ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ண போகிறோம். ட்ரை பண்ண முடிஞ்சிச்சுன்னா ஓகே, நிம்மதி. இனிமேல் வந்து நம்ம வந்து விலாக் எடுக்கலாம், இருக்கிற வீடியோ பொறுமையாக எடிட் பண்ணி போடலான்னு முடிவெடுத்து வச்சுருக்கேன். ஆமாம், ஸோ இவங்க சஞ்சனா, இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க ஆக்சுவலாக. ஹாய் ஹாய் ஹாய். நாங்கள் வந்து அடுத்து ஒரு 5 hours ட்ரைவ் பண்ண போகிறோம். ஒரு ஒன் ஆஃப் த நேஷ்னல் பார்க்குக்கு போக போகிறோம். ஸோ அங்கே போய் பார்க்கலாம். நானும் போனதில்லை அந்த நேஷ்னல் பார்க்குக்கு. இவங்க யாரும் ஃப்ரெண்ட்ஸ் கூட யாரும் போனதில்லை. ஸோ என் ஃப்ரெண்டோட பர்த்டே வந்து அங்கே போய் செலிப்ரேட் பண்ணலான்னு இன்றைக்கி நாங்கள் வந்து டிசைட் பண்ணியிருக்கோம். நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்து 6 o'clock. ஆனால் நாங்கள் ஆல்ரெடி 8 o'clock பண்ணிட்டோம். 8:10 ஆக போகுது ஆக்சுவலாக. காரணம் வந்து இவங்க அப்புறம் இன்னும் 2 பேரும் இருக்காங்க. நான் சீக்கிரமாக எந்திரிச்சிட்டேங்க. அதெல்லாம் தப்புங்க. ஆமாம், அதனால கூடிய சீக்கிரம் எங்கே போகிறோன்னு நம்ம பார்க்கலாம். காத்திருங்கள். ஹாய் ஹாய் ஹாய். சாரிங்க, நாங்கள் வந்து இப்போ வந்து எங்கே வந்திருக்கோன்னா, ஏதோ இன்னும் ஒரு 100 மைல் போகணும் நாங்கள் போகிறதுக்கான நேஷ்னல் பார்க்குக்கு. பட் அதுக்கு முன்னாடி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆல்மண்ட் தோட்டம் பார்த்ததே இல்லைன்னு சொல்லாங்கன்னு சொல்லி, இதுதாங்க ஆல்மண்ட் தான் நினைக்கிறேன், இல்லை பிஸ்தாஷோவான்னு தெரில. பட் ஐ திங்க் ஆல்மண்ட் காயணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம். ஆமாம், இன்னும் நல்லா காயணும். அங்கே இருக்கிற பில்டிங் தான் ஆல்மண்ட் ஃபேக்ட்ரி. அது வந்து ஹல் ஃபேக்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து வந்து ஆல்மண்ட் தான் அந்த ஷெல்லெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுறது எல்லாமே. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 ஏக்கருக்கு ஆல்மண்ட் தோட்டம்னு நினைக்கிறேன் இது எல்லாமே. ரோட்டில் யாருமே கிடையாது, நாங்கள் மட்டும்தான் பேசிக்கலி. என்ன டூட், ஆல்மண்ட் எடுத்துகிட்டு போகணுமா? வேணாமா? வாங்கிக்கலாம். பைதவே நாங்கள் ஃபஸ்ட் டைம் அக்காடு கார் ஓட்டுறேன். அக்காடு கார் வந்து நல்லா இருக்குது. நாங்கள் ரெண்டல் தான் எடுத்தோம், எங்கள் காரில் போகல நாங்கள். ஸோ நாங்கள் வந்து இப்போ தான் வந்து ஸ்டார் பக்ஸுக்கு வந்தோங்க. ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் வந்து விலாக் எடுக்கிறனால, நிறையா தெரிய மாட்டேங்குது ஒழுங்காக எப்படி எடுக்கணும்னு. என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேங்கிறனால ஒரு காஃபி வாங்கிட்டு ஃப்ரீயாக ஸ்டார் பக்ஸில் பர்த்டேனா உங்களுக்கு வந்து என்ன ஒரு ட்ரிங்க் ஆனாலும் வாங்கிக்கலாம். புதுசாக வந்து ஏதோ லெமன் பெரி, ஸ்ட்ராபெரி, சம்மர் ஸ்குவீஸ்ன்னு சொல்லி இருந்துச்சு. ஸோ நாங்கள் அது வாங்கியிருக்கோம். பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கீழே இருக்கிறது போபாவா என்னான்னு தான் தெரியல, குடிச்சு பார்த்தா தான் தெரியும். ஆமாம், போபாவா? என் ஃப்ரெண்டு போபா இல்லைன்னு சொல்கிறான். ஸோ மக்களே, குடிச்சு பார்த்தா தான் தெரியும். அப்படின்னு ஒரு டைலாக் அடுத்த நல்லா தான் இருக்குது, சட்டிலாக இருக்குது. ஸோ நாங்கள் இன்னும் 1 hour ஓட்டணும் நாங்கள் போகிற நேஷ்னல் பார்க்குக்கு. கூடிய சீக்கிரம் அங்கே போயிட்டு அடுத்த அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறோம். பாய். We have a pass. What? We have a pass? Yeah. You can see that pass. Yeah. You can get a pass somewhere like that. ஹாய் கைஸ், இப்போ நாங்கள் வந்து செக்கோயா நேஷ்னல் பார்க்குக்கு வந்து நாங்கள் உள்ளே போகிறோம். எங்ககிட்ட ஆல்ரெடி வந்து ஆனுவல் பாஸ் இருக்குது. ஆனுவல் பாஸ் வந்து $80. நாங்கள் அப்படி நீங்கள் ஆனுவல் பாஸ் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா யூஎஸில் இருக்கிற எல்லா நேஷ்னல் பார்க்குக்குமே நீங்கள் போகலாம். ஃப்ரீயாக என்ட்ரி ஃப்ரீ 1 வருஷத்துக்கு. ஸோ அதனால் நாங்கள் வந்து காசு கட்ட தேவையில்லை, இல்லைனா நாங்கள் $35 இங்கே பே பண்ணணும். ஸோ பை த வே, இதுதான் என்ட்ரன்ஸ் ஆஃப் செக்கோயா நேஷ்னல் பார்க். ஆக்சுவலாக இந்த வின்டரில் வந்து ஃபுல் ஸ்னோவாக இருக்கும். இப்போ வந்து ஸ்னோ எதுவுமே இல்லை. ஸோ நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இங்கே வந்து நிப்பாட்ட போகிறோம். அவங்க அங்கே போய் நிப்பாட்டிடு. நாங்கள் நினச்சதை விட இன்றைக்கி வெயில் அதிகமாக இருக்குது. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண டெம்பரேச்சர் வந்து அரவுண்ட் 65 to 70. ஸோ அங்கே மேலே தெரிகிற ஸ்னோ கேப்ஸ்லேருந்து தான் தண்ணி வந்து மெல்ட்டாக இங்கே வருமா அப்படி. ஹாய் ஹாய். ஹலோ. இது இவங்க வந்து ஸ்வேதா, இவங்க வந்து இன்னொரு ஃப்ரெண்டு. ஸோ
ஸோ நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அங்கே செக்கோயா நேஷனல் பார்க்குங்கிற போர்டில் போய் நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறோம். இது ஒரு ஃபேமஸ் ஸ்பாட். யூஸ்வலாக எல்லா நேஷனல் பார்க்கில் இருக்கிற அந்த போர்டு முன்னாடி இருந்து ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. வந்து உள்ளே போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டாப் வந்து ஏதோ டன்னல் வியூன்னு இருக்குது, அந்த இடத்துக்கு போக போகிறோம். பட்டு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண டெம்பரேச்சர் வந்து 70, இப்போ இருக்கிற டெம்பரேச்சர் வந்து 100. அதனால் நாங்கள் உள்ளே போய் எங்கேயாச்சும் போய் சாப்பிட்லான்னு நாங்கள் வந்து முடிவு எடுத்துருக்கோம்ப்பா. ஆமாம், நாங்கள் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நல்ல மெனுவாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு. வீட்டில் கஷ்டப்பட்டு மெனு வந்து நீங்கள் நாங்கள் சாப்பிட்றப்ப நீங்கள் மெனுவை பார்க்கலாம். வெரைட்டியாக கொண்டு வந்திருக்கோம். ஹாஸ்பிட்டல் பிக்னிக் ஏரியாங்கிற ஒரு இடத்துல வந்து நாங்கள் வந்து இப்போ நின்றுட்டுருக்கோம். ஸோ நாங்கள் வந்து இப்போது லஞ்சு சாப்பிட போகிறோம். காலையிலேருந்து நாங்கள் எதுவும் சாப்பிடல. இது வந்து காஸ்கோவில் கொடுத்த பேகு. காஸ்கோவில் நீங்கள் வந்து சிட்டி கார்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கூலர் பேக் கொடுப்பாங்க. ஸோ இந்த பேக் நல்லா பெருசாக இருக்கும், நிறையா வச்சுக்கலாம். ஓகே, கூலாக தான் இருக்குது. ஆமாம், ஸோ இங்கே வந்து நிறைய பியர்லாம் வரும்னு சொல்லி அதுக்காக வந்து அவங்க வந்து நோட்டீஸ் கூட வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து என் ஃப்ரெண்டு பர்த்டேங்கிறதுக்காக நாங்கள் ரோஸ் மில்கெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். விச் இஸ் லைக் ஓகே குட். அவ்வளோ டைம் இருந்திருக்கு போல். இங்கே ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பார்க்கிங்கும் ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் இது முடிச்சுட்டு அடுத்து தான் நாங்கள் வந்து செக்கோயா பார்க்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இதான் எங்களோட லஞ்சு. நாங்கள் வந்து 2 பாட்டில் ரோஸ் மில்க் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆமாம், அதுக்கப்புறமா லெமன் ரைஸ். இல்லை, இது லெமன் ரைஸ். இது வந்து புளி சாதம், பைனாப்பிள். பசியில் ஆல்ரெடி எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் எதுவும் பண்ண முடியாது. லெமன் ரைஸ், சிப்ஸு, வாட்டர்ஸ், வேறு மேங்கோ ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா ஆரஞ்சு ஃப்ரூட்ஸு கொஞ்சம் ஸ்நாக்ஸாக எடுத்து வந்துருக்கோம். வந்து சாப்பிட்ற புளி சாதத்தோட டேஸ்ட்டு சில்லுன்னு இருந்தாலும் தனி தான். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஹைக் பண்ணும்போது ஸ்நாக்ஸாக நாங்கள் வந்து கார்ன் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸ்வீட் கார்ன். இங்கே வந்து கிரில் எல்லாம் கூட இருக்குது. நீங்கள் வந்து தந்தூரி ஏதாச்சும் பண்ணணுன்னா கூட நீங்கள் கிரில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓவர்லுக் பாயிண்ட் 4000 feet எலிவேஷன் ஓவர்லுக் பாயிண்ட்டுங்கிற ஒரு இடத்துல இருக்கும். இதுதான் அந்த ஓவர்லுக் பாயிண்ட். அது அங்கே தெரியுற அந்த மலை வந்து 9100 feet. இதுக்கு பேர் மோரோ ராக். நாங்கள் வந்து மோரோ ராக்குக்கு ஆக்சுவலி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். மேலே ஒரு 1 mile ஹைக் இருக்குது. நாங்கள் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இப்போ தான் இந்த க்ரீன் கலரே பார்க்குறோம் இந்த இடத்துல. அண்ட் எஸ், இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து 5000 feet எலிவேஷன். செம்ம பெருசு. ஸோ இங்கே நிறைய பேர் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மேலே எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு. நாங்கள் வந்து ஜெயின் ஃபாரஸ்ட் மியூசியமுக்கு போயிட்டுருக்கோம். எங்களுக்கு பார்க்கிங்க்கே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி அவ்வளோ கூட்டம் இருக்குது. அதே மாதிரி இங்கே வெதர் செம்ம வெயில். இப்போ நீங்கள் பார்க்குற மரம் வந்து ஜெயின் ஃபாரஸ்ட் மியூசியம்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு பெரிய மரம். சும்மா பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு வந்து அந்த ட்ரங்க் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நாங்கள் இப்போ ஜெயின் ஃபாரஸ்ட் மியூசியமுக்கு வந்துட்டோம். இப்போ உள்ளே போகிறோம். ஆல்ரெடி க்யூவில் நிறைய பேர் நிற்கிறாங்க. எதுக்கு நிற்கிறாங்கன்னு தெரில. ஸோ நாங்கள் அடுத்த விலாகில் நாங்கள் எங்கெல்லாம் போகிறோங்கிறது நீங்கள் பார்க்கலாம். காத்துருங்க. கூடிய சீக்கிரம் அடுத்த விலாக் நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன்.